இப்போ அகரமுக்கு வந்து நிறைய வாலண்டியர்ஸும் உள்ள இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிறையா கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க, இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் நடத்தக்கூடியவங்க, அவங்கெல்லாம் கூட இதுக்குள்ள வந்து உள்ள அந்த வாலண்டியர்ஸாக இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 பேரை படிக்க வச்சிருக்காங்க. இது வரைக்கும் 7000 கிராஜுவேட்ஸை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அவங்க உருவாக்கி இன்றைக்கி வெளியே அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்காங்க. ஒருத்தர் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாரு. நிறைய எல்லாருமே அங்கே பேசினாங்க. ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு. ஒரு சினிமா நடிகராக ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை இன்றைக்கி சூர்யா செஞ்சுருக்கிறாரு. அதை இன்றைக்கி வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அளவுக்கு அவரை தள்ளிட்டாங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான விஷயம். 15 வருஷமாக பேசாத சூர்யாவை, 15 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற வெளியில் சொல்லாத சூர்யாவை காயப்படுத்தி இன்னையா நீ எதுக்கெடுத்தாலும் காயப்படுத்தி நான் சும்மாவாடா இருக்கேன் இங்கே பாருங்கடான்னு காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவரை தள்ளிட்டாங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. ஏன்னா நிகழ்ச்சி முழுக்க பிளான் பண்ணி அவங்க டீம் தான் ப்ரொமோஷனே கொடுத்தாங்க. எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதை ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க. ப்ரொமோட் ஏன் பண்ணணும்னா சூர்யா மேல் தொடர்ந்து அவர் மேல் தாக்குதல். நான் அப்படி ஒரு ஆள் கிடையாதுயா, நான் வாடகை என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், சம்பாதிக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன், என்னை தொடர்ந்து வந்து என்னை டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு சூர்யா தள்ளப்பட்டிருக்காரு.